எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செம்மையாக அப்படியே ஒரு ஃபாகியான டேவாக இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஹீட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாளைக்கு ஹீட் அலர்ட் வந்து இருக்குது. பட் மார்னிங் எப்படி இருக்குது பாருங்கள். இது மார்னிங் ஒரு 7:30, ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆக போகுது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவும் கூட. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேரும் ஏஞ்சிட்டு அடுத்த ரவுண்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவர் ஏஞ்சி டிவி பார்த்துட்ருக்காரு. அண்ட் ஈஸ்வருக்கு என்னாச்சு இன்னைக்கு? பல்லு விழுந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு பல்லு விழுந்துருச்சு. ஆனால் விழறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பல்லு க்ரோ ஆகிடுச்சு அவருக்கு. ஈஸ்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பல்லு விழுந்திருக்கு. அதை இதில் எடுத்து வச்சுருக்காரு, டூத் ஃபெரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு ஒரு காயினை வச்சிருவோம். டூத் ஃபெரி வந்து காயின் வைக்கவும் அப்படின்னு நைட்டு வச்சியான்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ வச்சாச்சு அவருக்கு. டூத் ஃபெரி வந்துச்சா? Really? Is that a special one? Yeah. வாங்க. This is too tall. ஸோ டெக்கரேஷன் பண்ணுற ஐடியாவே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை. அவரோட ஹை சேரில் தான் உட்கார வச்சு கேக் ஸ்மாஷ் பண்ண வைக்கலான்னு. மார்னிங் ஏஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து பேக்கில் இருந்துச்சு. அண்ட் இந்த டெக்கரேஷன் ஸ்ட்ரிங், பலூன் டெக்கரேஷன் ஸ்ட்ரிங் வந்து இருந்துச்சு. பலூன் வந்து ஈஸ்வரோட பர்த்டேக்கு வாங்கினது, அந்த ஸ்ட்ரிங் வந்து ஈஸ்வரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினது. ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ரியானோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஸ்மாஷ்க்கு யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கேப்பில் வந்து ஒரு ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க, பஞ்ச் ஹோல்ஸ் மாதிரி. அதில் வந்து நம்ம பலூனை ஊதிட்டு நாட் போட்டு அந்த நாட் அதுக்குள்ளார வந்து இழுத்து விட்டுட்டா அழகாக வந்து மாட்டிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன் நான் பலூன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகமே வந்துச்சு. இன்னொரு 2 பலூன் தான் இருக்குது. ஸோ எடுத்துடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அண்ட் இந்த பலூன் ஊதுற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூடாக வந்து காற்று வந்துச்சு. பலூன் வெடிச்சிருமா அப்படின்னு பயத்துலேயே வந்து வைக்கிற மாதிரி இருந்தது. பட் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம வாயில் ஊதுறதுக்கு இதில் வந்து சட்டுன்னு முடிஞ்சிருது. ஸோ டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணியாச்சுங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுவும் ஐடியா இல்லை. எண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கேக் ஸ்மாஷ் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணுறோம். ரியல் செலிப்ரேஷன் இன்னொரு நாள் இருக்குது. காலையிலேயே வந்து ஒரு கேக் ஸ்மாஷ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு பக்கம் அவரோட ஃபேவரட் பலூன் ஸோ கேக் ஸ்மாஷ்க்கான ஏரியாலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பண்ணிவிட்டு காட்டுறோம். ஸோ நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்கரேஷன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அவரோட கேக் ஸ்மாஷ்க்கான ஏரியா. பலூனு, லைட்டு 1 அப்படின்னு போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு 1 பலூன் இருக்குது. பட் அது உள்ளே வச்சா தெரியாதுன்றதுனால வைக்கல நான். ஒரு நிமிஷம். எங்க சூப்பர்மேன் தப்பிச்சு போறார். எங்க சூப்பர்மேன் தப்பிச்சு போறார். Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rian. Happy birthday to you. வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. டாடி அப்புறம் சாப்பிட்றேன்னு செல்லம். நீங்கள் வச்சுக்கோங்கடி செல்லம். டாடி அப்புறம் சாப்பிட்றேன், நீங்கள் வச்சுக்கோடி செல்லம்.
நீங்கள் ஆ வச்சுக்கடி செல்லம். ஆ ஆ ஆ. ஸோ அது கூட அந்த கேப்பு நிலமையும் என்னடா லா 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 லா. என்னது இது? என்னது? ஆ வச்சுக்கோங்க கேக்கு. ஆ என்னம்மா நீ வச்சு விடணுமா? நான் வச்சுக்கணுமா? ஷியோர். போங்க பாப்பா கா வச்சு விடுங்க. போங்க போங்க கொஞ்சம் வைங்க, கிட்ட உட்காந்துக்கோங்க போய். குட் ஜாப். நீங்க அண்ணாக்கு ஆ வச்சு விடுங்க. அண்ணா போய் ஆ கட்டுங்க தம்பி கிட்ட. இங்க பாருங்க, யம்மி யம்மி. கால் கால் தட்டு. நான் பின்னாடி போயிடுறேன். ஓகே போதும் போதும் போதும். Ishwar is in, Riyan is in his den. I like the game, but he's even messier than me now. One little, two little, 3 little monkeys. 4 little, 5 little, 6 little monkeys. Monkey! Pumpkin. Yeah, 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 கை எடுங்க டாடி. சாரி. ப்ளே பண்ணுறோம். அம்மா 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 என் பலூனு என் பலூனு. இது ஃபுல்லாக கேட்க சதற விட்டுருவான் போல இருக்கு. ஈஸியில் ஸோ கேக் ஸ்மாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பயங்கர ஹாட்டாக இருக்குது, அதனால் அவராலையும் தாங்கவே முடியல. வீட்டில் ஏசிலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அந்த கேக்கை ஸ்மாஷ் பண்ணார். அதுக்கு மேலே அவருக்கு பொறுமை இல்லை, எல்லாத்தையும் வந்து கழட்டி போட்டாச்சு. இது ஒருக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படியே கசன்னு இருந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக ஈஸ்வருக்கு வாங்கினது. ஈஸ்வரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு யூஸ் பண்ண எல்லாமே இந்த 1ன்னு உள்ள இருக்கு பாருங்க, அது ஈஷ் பர்த்டேக்கு வாங்கினது. அப்புறம் இந்த கேப்பு, டை, க்ரௌன் எல்லாமே வந்து ஈஷோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினது தான். அப்படியே அவருக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு குட்டி தென் அவருக்கு க்ரியேட் பண்ணேன். குட். He's doing the same thing on that. குகு பண்றாங்க டாடி. ஸோ ரியானோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த கோல்டு செயின் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருந்தேன். இது வரைக்கும் அவர் வந்து கோல்டு செயின் வந்து போடவே இல்லை. கையில் வந்து அந்த வளையல், மோதிரம் அதெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்கோம், ஹிப் செயின்ஸ் எல்லாம். பட் செயின் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பர்த்டேக்கு வந்து கோல்டு செயின் வந்து போடுறாரு. ஸோ ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இது இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்டப்போ சேர்த்து கொடுத்து விட்டுருந்தது தான். ஸோ அப்போ போட வேண்டாம், ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சு அவருக்கு இன்றைக்கி போட்டு விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங், மார்னிங்லேருந்து என்ன பண்ணுவோன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு தடவை அவரை குளிக்க வச்சு
செயின் போட்டு வெளில கிளம்பியாச்சு. ஸோ ரியான் பர்த்டே அன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் இது. அதோட கண்டினியூவேஷன் தான். காலையில் வந்து கேக் ஸ்மாஷ் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஃபுல் டே பயங்கர பிஸியாக போச்சு இன்னைக்கு. ஸோ ஈவினிங் வந்து அவரை கோயில் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வருஷம் கழிச்சு போகிறோமோ அந்த கோயிலுக்கு. ஆமாம், ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஹாலிஃபேக்ஸ் கோயிலுக்கு இப்போ தான் நாங்களும் போகிறோம். ஸோ அவர் பர்த்டேக்கு கோவிலுக்கு கூட்டு போகலாம். ஆமாம்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போனதும். ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் போவே இல்லை இங்கே கோவிலுக்கு. ஸோ இப்போ தான் போகிறோம். சரி, பர்த்டேக்கு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னுட்டு. ஈஸ்வருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அன்னைக்கே வந்து செலிப்ரேஷன் ஃபுல்லாக நடந்துச்சு. அதனால அப்படியே ஒரு ஹாப்பனிங்காக அந்த மாதிரியே போயிடுச்சு அவர் பர்த்டே. பட் இவர் பர்த்டே வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. வீக் டேலையும் இருக்கு அண்ட் நமக்கு இங்கே ரூமும் வந்து அந்த மாதிரி வீக் டேல அவைலபிள் இல்லை. அதனால வீக்கெண்டில் வச்சாச்சு. இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு நார்மல் டே மாதிரி தான் போச்சு. ஸோ மார்னிங் ஒரு சின்ன கேக் ஸ்மாஷ் பண்ணோம் அண்ட் இப்போ ஒரு கோயில் கொட்டு போயிட்டு வந்துடலான்னு. ஸோ இந்த சண்டே தான் அவரோட ஆக்சுவல் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். என்னமா வேணும்? ஆல்மோஸ்ட் கோவில் கிட்ட நம்ம வந்தாச்சு. புதுசாக ஏதோ கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, என்னாச்சுப்பா? அது கட்டிட்டாங்க இப்போதான் இடம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யா, இது அடுத்த நிறுத்தக்கூடாதுன்னு போட்டுருக்கு. இதான் கோவில். தெரியல, வாங்க. கட்டி இருந்திருப்பாங்க கோயில். सर्वकार्येषु सर्वदा सर्वदा वो दूर निकल गए हैं तेरे रहम पर हो माँ, तेरे रहम पर हो तू बख्श या ठुकराए माँ, मुझे तू ही नजर आए, मुझे तू ही नजर आए माँ, दुख हरना मेरे दुख हरना तेरा गुणगान गाया हूँ, चरणों में तेरे अरदास लाया हूँ, चरणों में तेरे ஏன் பூ பிடிச்சி இழுத்துற போகிறோம்? அப்புறம் பெல் 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 He's too short. பிரசாதம் சாப்பிட்ற இடம். பிரசாதம் இங்கே வச்சுருக்காங்க. சுட சுட பிசிபெல்லாபாத் வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா அது பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது, சாப்பிடலாம் போல். அது உஷாரு. இப்பதான் சிரிப்பு வருது.
போக மாட்டான்டி எங்கள் அம்மா மாதிரியோ. ஏய் சரி ஒரு நிமிஷம் விட்டு பாரு. ஏய் முட்டி வந்துட்டா. நோயா என்ன வாங்க பாப்பா வாங்க பாப்பா. ஆமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது தான். அவங்க அண்ணா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் டெய்லி போகிறாரு. ஸோ அன்னைக்கு வந்து நல்ல வெயில் ஹீட் வேவ் இருந்ததுனால இவரையும் வந்து ஸ்விம் சூட்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் ஸ்ப்ளாஷ் பேடுக்கு. அங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்ப்ளாஷ் பேட் இருக்கும். ஸோ அதில் போய் விளையாட விட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பிகாஸ் வெயில் அப்படி இருந்துச்சு. தண்ணி மேலே பட்டது தான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் அவரையும் வந்து நல்லா விளையாட விட்டுட்டு இருந்தோம் அந்த தண்ணியில். அது இப்போ க்ரால் பண்ண விட்டா என்ஜாய் பண்ணும். ஆனால் விட்டு பாரு. ஏன்டா என் பிள்ளைய பிள்ளை கொலவு பண்ணுறேன். போங்க போய் தண்ணியில் விளாண்டுட்டு வாங்கடி சொல்லும். விழுந்துடாதீங்க, கேர்ஃபுல். குளிருது போல பிள்ளைக்கு முடியல. எல்லாம் போயிடுச்சு. நல்லா குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? அதில் ஸ்டார் கொட்டும் பரவாயில்லையா? I'll pop the other one separately. Okay? That one's too strong. அவ்வளோதான். It's the grand finale. All this. ஸோ அவ்வளோதாங்க இது இந்த வீடியோவுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியானோட ஆக்சுவல் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அதான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Bye.